ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்க போகிறோம்மா. இந்த வீடியோவில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க போட சொல்லி. என்னடா மீனாட்சியை நிறுத்திட்டேனே போடலையா அப்படின்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் எங்கே மிஸ் ஆகிருக்குதுன்னு தெரியல. அந்த போட்ட பார்ட்டு எங்கேயோ மிஸ் ஆகிருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்து இந்த 10 நாளைக்காக வைக்கிறப்போ ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். அது எந்த பாக்ஸுன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதை நான் தேடிகிட்ருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு மீனாட்சியை போட்டுருவேம்மா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நான் நிறுத்தியிருக்கணும் அது வரைக்கும் நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? அதனால தான் அது மீனாட்சி போடலை. என்னடா நிறுத்திட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் மீனாட்சி பாதியிலே நிற்குது, நாங்களும் நிறுத்தியிருக்கோன்னு கேட்குறாங்க. அது போடக்கூடாதுன்னு இல்லை, இதுதான் காரணம். நான் கண்டிப்பாக அதை போடுறேன். இப்போ இது நான் இந்த கலர் போட போகிறேம்மா. சரிங்களா? ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இது நம்ம ஆர்டினரி எப்பவும் கோக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே யாராவது புதுசாக போடுறவங்க இருக்காங்க மணிலன்னா சொல்கிறேன். முதல்ல ஒரு ஒயரில் 4 மணி கொத்துக்கிடுங்க. 4 மணி கொத்துட்டு இந்த பக்கம் ஒயரை அந்த 4வது மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுத்தால் இப்படி ஒரு சின்ன டைமண்ட் மாதிரி வரும். சின்ன டைமண்ட் மாதிரி எப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ அடுத்தது போடும்போது இடது கை ஒயரில் 2 மணியும் வலது கை ஒயரில் 1 மணியும் கோத்து 2வது மணியில் வலது கை ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். எடுக்கும் பொழுது இதே போலேயே கண்டினியூஸாக சின்ன சின்ன டைமண்டாக வரும். இந்த மாதிரி 16 நீளம், அகலம் 6 போட்டுக்கணும். ஓகேங்களா? 16 நீளம் 6 அகலம் அந்த மாதிரி 2 பீஸு போட்டுக்கிடுங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணலாம். இதுக்கு நடுவில் உள்ளே இருக்கிற இப்போ உள்ளே போடுற ட்ராவை நான் என்ன சொன்னேன், 16 நீளம் 6 அகலம்னு 2 இது போட்டுட்டு வர சொன்னேன் பீஸு இல்லையா? அது நீங்கள் போடுங்க. அதுக்கு நடுவில் நம்ம இப்போ இந்த ட்ரா போடுறத பற்றி பார்த்துருவோம். இது சின்னது, இது எப்படின்னு பார்த்துருவோம். ஓகேவா? இதோ இல்லை, இது இப்படி தான் இருக்குது என் பழைய ட்ரெஸ்ஸிங் டேபிள். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இது உள்ளே இந்த ட்ரா இப்படி வைக்கிறோம்ல, இது நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஒரு ஒயரில் நாலு மணி கொத்துக்கிடுங்க. வலது பக்கம் ஒயரை 4வது மணியில் எதிர்பக்கமாக விடுங்க. இந்த மாதிரி 5 போடணும்.
5 போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லைன் போட போகிறோம். அகலம் 4 போடணுமா? நீளம் 5 போட்டோம் இல்லையா? அகலம் 4 போடணும். பாருங்கம்மா, 5 4 போட்ட நீளம் 5ம் அகலம் 4ம் போட்டிருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த சைடு எப்பவும் போல் கோத்துக்கிட்டு வாங்க இந்த லைனில். இப்போது 5வது மணியில் கோத்துறதுக்கப்புறம் எப்பவும் போல் இடது கை உயரில் 2 மணி கோத்து, வலது கை உயரில் 2வது மணியில் இப்படி கோத்து இப்படி வரும் இல்லையா? இப்போ கீழே வந்த ஒயரை 1 2 3 4 போட்டிருக்கோம் அகலம்.
அதில் இருக்கிற அந்த முதல் மணியில் விடுங்க. இப்போது இடது கை உயரில் 2 மணிக்கு வருங்க. மறுபடியும் எப்பவும் போல் இந்த பக்கத்தில் விட்டு இந்த 3 மணிலையும் அதே போல் 2 மணியை கொத்து போடணும். நாலாவது மணியில் இதே போல் போட்டோம் இல்லையா? இப்போ மறுபடியும் இந்த கீழே வந்த ஒயரை இந்த பக்கம் 5 மணி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற முதல் லைனில் முதல் மணியில் விடுங்க. மறுபடியும் 2 மணி. அப்படியே அந்த வரிசையாக அந்த மணி எல்லாத்துலேயும். இப்போ 5வது மணியில் கோக்க போகிறோம். இப்போ இந்த சைடு இருக்கிற 4வது 4 மணி அகலத்தில் முதல் மணியில். இப்போ கடைசி மணியில் கோக்கிறப்போ இதில் கோத்து இந்த முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கிறதுல சைடில் இருக்குல்லம்மா மணி, அதுலேயும் கோக்கணும். இப்போது 1 மணி. இப்போ வந்திருக்குதுங்களா நம்ம காயெல்லாம் வைக்கிற ட்ரே போல். இதில் இன்னும் 2 ஒயரம் போடணும்.
ஸோ ட்ராயருடைய மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீளம், அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம வைக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, ஹேர் பேண்டு, பின்னு, சாந்து, அதெல்லாம் அந்த இது வந்து ட்ராயர்னுடைய மெஷர்மெண்ட்டு. நீளம் 5, அகலம் 4. அந்த அகலத்தை இது சுற்றி இப்படி மேலே ரவுண்டாக போட்டுட்டு வர்றது வந்து உயரம் 3 வரணும். நம்ம 1 போட்டுட்டோம், இன்னும் 2 உயரம் போடணும். அது பாருங்கள், நீளம் 5, அகலம் 4, உயரம் 1, 2, 3. சரியா? இந்த 2 இதை இன்னும் நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஓகே. இப்போ பாருங்கள், நான் என்ன சொன்னேன், 16, 6. நான் நீளவாக்கில் போட்டு இப்படி 2த்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் 2 பீஸ் போட்டு வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நம்ம இப்போ போடணும், அந்த ட்ராயர் வைக்கிற இந்த போர்ஷன் நம்ம போடணும். அது உங்களுக்கு வந்து அட்டையில் வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். 2 பீஸ் போட்டு மட்டும் வச்சுக்கிடுங்க. இப்போ இது எப்படி போடணுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த நம்ம 16, 6 அகலம் போட்டிருக்கோம்லம்மா, அந்த கடைசி ரோ இருக்குது இல்லையா, இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, அதில் ஏதாவது ஒரு பக்கத்தை முதல்ல எடுத்துக்கிடுங்க. இந்த 6ல் முதல் மணியில் இப்படி ஒயர் விட்டுக்கிடுங்க. மூணாவது மணியில் ஒயரை விட்டு எடுத்து இது 6 மணிலையும் அதே போல் போட்டு வாங்க. 6வது போட்டுட்டுமா, இப்போ கீழே வந்த ஒயரை இந்த 16 வரும் இல்லையா, அதில் முதல் மணியில் விடுங்க. இந்த மாதிரி 5 போடணும்.
ஓகேவா? 1 2 3 4 5 அகலம் போட்டோமா? இப்போ வந்த ஒயரை கோத்தமணிக்கு சைடில் இப்படி நிற்கிற மணி இருக்கும்ல, இப்போ 2 மணி. கணக்கு உங்களுக்கே தெரியும். அப்படியே இந்த 6 மணியில் கொத்துட்டு வரணும். இப்போ கடைசி மணியில் கோத்துருக்கொள்ளமா, அப்போ என்ன பண்ணணும், இடதுகை ஒயரில் எப்போ மேலே ஒயரில் கோர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதில் இந்த கீழே வந்திருக்கிற இந்த ஒயரில் ரெண்டு மணி, மேலே இருக்கிற ஒயரை 2வது மணியில் எதிர்பக்கம் விடணும். அப்போது இப்படி இல்லைன்னா இதே போல் இன்னொன்று நம்ம இப்படி போட்டு வரணும். மறுபடியும் இங்கே 3 2 2 2ன்னு அப்படியே இப்படி போட்டு, அது எத்தனை ஒயரம் போடணும் தெரியுமா? 4 ஒயரம் போடணும். இப்போ நம்ம 1 போட்டிருக்கோம், இன்னும் 3 ஒயரம் போடணும். இதை பாருங்கள், அகலம் 5, இது 6 வரும். இந்த சைடில் 2 சைடும் 6, ஃப்ரண்ட்டும் இதில் ஒரு பக்கம் போடக்கூடாது, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்ல மாட்டேன். இப்படி ஆரம்பித்து ஒரு பக்கம் வந்து மறுபடியும் இந்த 6ஓட நிறுத்திடணும். இந்த 5 கவர் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஓப்பனில் இருக்குதா, நம்ம இந்த ட்ராவை அது உள்ளே நம்ம போட முடியும். சரியா? ஸோ இது பா மாதிரி வரும். ஒரு ஒயரம் போட்டோம், இன்னும் 3 ஒயரம் நீங்கள் போட்டு வரணும். இதை போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அதே போலயே இந்த பக்கம் 6 5 6 16 போட்டத்தில் 5 கவர் ஆகும் பின்பக்கம். அப்போ நடுவில் கேப்பு 6 இருக்கும். அந்த 6க்கு ஏற்றா போல் மேலே போட்டு கண்ணாடி வைப்போம். சரிங்களா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் புரிஞ்சுதாம்மா? நீளம் 16, அகலம் 6ன்னு 2 பீஸ் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ண வேண்டாம், 2 பீஸை போட்டு வச்சுக்கிடுங்க. ஒரு பீஸில் 6 5 6 அப்படின்னு 4 ஒயரத்துக்கு போடணும். இதுக்கு நடுவில் ட்ராயர் எப்படி சொன்னேன், ட்ராயர் வந்து என்ன சொன்னேன், நீளம் 5 அகலம் 4 உயரம் 3. ஸோ இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டால் தான் இதுக்குள்ளே நம்ம இப்படி போட முடியும். ஓகேவா? இந்த போர்ஷன் இப்போ நான் சொன்னது வரைக்கும் போட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்மா, நான் இந்த வீடியோ போடுறது இருக்கிறது வந்து பக்கா பியூர் வில்லேஜ். சரிங்களா? அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் நானும் அதனால தான் டைமை மாற்றி பார்த்து போடுறேன். இனியும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அதை மிஞ்சி போனால் என்ன, அந்த மாடு சத்தம் காக்கா அதெல்லாம் இருக்க தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஏசி ரூமோ அல்லது சவுண்டு வராத உள்ளக்குள்ளே அடிச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பியூர் பக்கா வில்லேஜு. நான் இது கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அது ஃபோன்லேயே பண்ண முடியுமா, இல்லை சிஸ்டத்தில் கொடுத்து அந்த பேக்ரவுண்டில் வர அந்த சவுண்டெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு என்னன்னு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ரொசீஜர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது மொபைல்லையே பண்ணால் வரும்னு சொன்னால் அது இனிமேல் கொஞ்சம் பார்க்குறேன். இல்லை சிஸ்டத்துலன்னா அது நம்ம இப்போ ப்ரௌசர்லேயோ அல்லது போய் நான் உங்களுக்கு வீடியோ டிலே ஆகும். அதனால தான் இப்போத்துக்கு இப்படியே இருக்கும். கொஞ்சம் போக போக அதுக்கு ஏதாவது அவைலபிலிட்டி எனக்கு ஈஸியாக வாய்ப்பு வந்ததுன்னா அதை நான் எடிட் பண்ணிவிட்டு அந்த சவுண்டெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.